மனுஷனை எல்லாத்துக்கும் மேல கடவுள் வச்சுட்டார். எல்லா மெட்டீரியல்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிற அம்புட்டுக்கும் மேல நீ தாண்டா அதிபதி, நீ ஆண்டுகோள், கீழ்ப்படுத்து, பெருக்கு, வாழு, அப்படி கொடுத்துட்டார். அப்போ அவங்கிட்ட கொடுக்கப்பட்டது தான் இது எல்லாமே. உண்டாக்கினவர் அவர், உண்டாக்கினவர் தான் சகலத்துக்கும் உரிமையாளராக இருக்கிறார். வெள்ளி, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையதுன்றார். சாத்தான் சொல்றது உண்மையா, தேவன் சொல்றது உண்மையா? The silver is mine, the gold is mine. நம்ம தான் அது சாத்தானுக்குரியது பிரதர், சாத்தானுக்குரியது அப்படின்றோம். சாத்தான் சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சாத்தான் சபையா கிறிஸ்து சபையா? அது தேவனாகிய கர்த்தர் சொல்றார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், the silver is mine and the gold is mine, declare the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் சொல்ல, அது என்னுடையது, it is mine. கடவுள் சொல்லல அது இந்த பிசாசுக்குள்ளதுப்பா, அது எதுக்குப்பா நமக்கு, நம்ம யாரும் வம்புக்கும் தும்புக்கும் நம்ம போவாம நீ பரலோகத்துக்கு வந்துருப்பா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லையப்பா அப்படின்னு சொல்லல. அவர் சொல்றாரு, இட் இஸ் மைன், த சில்வர் இஸ் மைன், த கோல்ட் இஸ், எப்பா அது ஏங்குள்ளது தான், அது என்னுடையது. கடவுள் வச்சிருந்த சகல ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளும் பிசாசு தன்னுடையதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான்னா, ஒரிஜினலாக அது அவனுடையது இல்லை, ஒரிஜினலாக அது தேவனுடையது. தேவனுடையதே தேவன் ஆதாமுக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு, ஏவாளுக்கு கொடுக்குறாரு. அவருடைய ஆதாம் ஏவாள் யார்? அவருடைய பிள்ளைகள், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள், அவரிலிருந்து வந்தவர்கள். ஸோ உரிமையாக அவர் கொடுத்தார். நீ தான் உரிமையாளன். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வேற மாதிரி யோசிப்பீங்க. நீங்கள் தான் உரிமையாளர்கள். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் அப்பாவுடைய சொத்துக்கு நீங்கள் தான் உரிமையாளர்கள்.